வணக்கம் நண்பர்களே. இந்த வருடம் முடியும் 58 நாள் தான் இருக்கு. அது ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணிக்கிறதுல இன்னைக்கு நாள் 18. நாங்க போட்டிருந்த நேர கால அட்டவணைப்படி இன்னைக்கு எங்களுக்கு ஓய்வு நாள். பட் வீடு ரொம்ப குப்பையா இருந்ததுனால இன்னைக்கு சுத்தம் செய்யும் நாளாக மாத்தியாச்சு. நாங்க இருக்க வீட்டுல மொத்தம் ஒரு ஹாலு, ஒரு படுக்கை அறை, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம் இருக்கு. இதுல நம்ம நண்பர்கள் 2 பேரும் ஹாலையும் பாத்ரூமையும் கிளீன் பண்றேன்னு போயிட்டானுங்க. வழக்கம் போல எந்த வேலை ரொம்ப நேரம் இருக்குமோ அதை நம்ம தலையில கட்டிட்டானுங்க. பட் எனக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. இதுல பிரச்சனை என்னன்னா லைட்டா ஒரு அழுக்கு போகலனாலும் கையில போட்டு புரண்டு சுத்தம் செஞ்சு பார்த்தா தான் எனக்கு மன ஆறுதலே வரும். ஒரு வழியா 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ரூமையும் கிச்சனும் நல்ல முறையில சுத்தம் செஞ்சு பாத்திரத்தெல்லாம் பர்ஃபெக்டான இடத்துல அங்கங்க அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் நீங்க ரொம்ப நாளா கமெண்ட்ல கழுவி ஊத்துன விஷயம் நான் பார்த்தனோ இல்லையோ, எங்க வீட்ல என் வீடியோ பார்த்துட்டு இனிமே வீட்டு பக்கம் வரதா இருந்தா துணிமணி எல்லாம் துவைச்சிட்டு தான் வரணும் மகனேன்னு சொல்லிட்டாங்க. நான் துணி துவைக்கிறதுக்குலாம் சோம்பேறி படல கைஸ். காலேஜ் போயிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போறதுக்கே டைம் சரியாகிடுது. இதுல துணி துவைக்கிறதுக்கு எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது. அதனால தான் வாரம் கடைசியில வீட்டுக்கு போகும்போது சுத்துங்கரியில துணியை போட்டு துவைச்சிட்டு திங்கக்கிழமை திரும்ப சனிக்கிழமை வந்துருவேன். இந்த வாரமும் ஊருக்கு போலாம் தான் யோசனை இருந்தது. பட் தொடர்ச்சியா பரிச்சை போயிட்டு இருக்கிறதுனால மூடிக்கிட்டு நானே எல்லா துணியும் துவைச்சிட்டேன். கடைசியில எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா புரதம் வாங்கலாம்னு போயிட்டேன். இங்க 1 கிலோ கறி 240 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டேன். பட் இதுல சங்கடம் என்னன்னா, எனக்கு பக்கத்துல வந்தவங்க கரெக்டா 200 ரூபாய்க்கு தான் கறி கேட்டாங்க. அவங்களுக்கு 950 கிராம் கொடுத்தாங்க. ஆனா 240 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எனக்கு கரெக்டா 1 கிலோ தான் கைஸ் கொடுத்தாங்க. ஐ எம் சோ டிசப்பாயிண்டட் வித் தட் கறி கடை. புரதம்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்து நம்மளுக்கு தேவையான காய்கறி கடைக்கு வந்துட்டோம். நம்ம சென்னையை பத்தி தெரிஞ்சதும் இந்த ஆகாச பைய கையில கறியை வச்சுக்க சோம்பேறி பட்டுட்டு போய் தைரியமா வண்டியில மாட்டான். அதை பார்த்ததும் என்னோட இதையும் லப்பு டப்புன்னு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிடா போடா நானே போய் எடுத்துக்கிட்டேன். ஆனா நம்ம ஆகாஷ் பையில சும்மா சொல்ல முடியாது. என்னென்ன பொருள் எவ்வளவு வாங்கணும் அவனுக்கு மட்டும் தான் துல்லியமா தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு தான் செய்ய தெரியும். சோ நானும் கூட இருந்து கொஞ்சம் கத்துக்கிறேன். நாங்க சமைக்க ஆரம்பிச்சு ஒரு 45 நிமிஷத்துல மொத்த வேலைகளையும் முடிச்சு சாப்பிட உட்காந்துட்டோம். இப்ப நாங்க உண்மையை சொல்லி ஆகணும். நாங்க செஞ்ச கறி குழம்பு உண்மையா அருமையா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 ஃபிஷ் ஆயில போட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்புறம் நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பாய்.